வணக்கம். நான் அருணாச்சலம். 2026 தமிழக தேர்தல் களம் களை கட்டுகிறது. யாருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு அல்லது குறிப்பிட்ட அளவு தாக்கம் இந்த தேர்தலில் இருக்கிறது என்பதை சொல்ல இயலவில்லை. காரணம் என்னவென்றால், விஜய் என்கிற ஒரு கட்சி தாவேகா போட்டியிடுவதால் அதனுடைய தாக்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக உள்ளது. அதாவது ஒரு தொகுதியிலும் 18 முதல் 40 வயது உள்ளவர்கள் 40% இருக்கிறார்கள். இந்த 40%த்தில் ஒரு 70% தாவேகாவிற்கு ஓட்டு போடுவார்கள். அப்படியானால் மொத்த வாக்காளர் சதவீதத்தில் ஏகதேசம் ஒரு 26% தாவேகாவிற்கு 18 முதல் 40 வரை உள்ள வாக்காளர்கள் ஓட்டிடுகின்றனர். மீதமுள்ள மாற்றத்தை விரும்புபவர்கள் ஒரு 3 முதல் 4% ஓட்டு செய்கிறார்கள் தாவேகாவிற்கு. ஆக மிக 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 அதிகமாக 30% தாவேகா கட்சிக்கு ஓட்டு செய்யப்படுகிறது. இது எந்த அடிப்படையில் என்றால், இதற்கு முன்னால் 1950களில் இருந்து வந்த தேர்தல்கள் 2 பிரதான விஷயங்களை தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் முன்னெடுத்தது. ஒன்று சமூக நீதி, மற்றொன்று தமிழ் மொழி. இந்த இரண்டும் இப்போது சரி செய்யப்பட்டு விட்டது. அதாவது சமூக நீதி, சமத்துவம் என்பதும் தமிழ் மொழியை விட்டு கொடுக்காமல் இருமொழி கொள்கையில் நிற்பது என்பதும் நாம் வெற்றியடைந்து விட்டோம். இப்பொழுதுள்ள மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், ஊழல் மற்றும் வாரிசு அரசியல். இதை எதிர்க்கட்சிகள், குறிப்பாக தாவேகா, அதிமுக, பாஜக முதலானவை கையில் எடுக்கின்றன. பாஜக, அதிமுகவிற்கு வாரிசு அரசியலில் ஆட்கள் இருந்தாலும் தாவேகாவிற்கு இன்னும் வாரிசு அரசியல் தாக்கப்படவில்லை. இரண்டாவதாக, விஜய் ஒரு பைசா கூட ஊழல் செய்ய மாட்டேன் என்று உறுதியளிக்கிறார். இந்த தாக்கம் மக்களிடையே அதிக வரவேற்பை அளிக்கிறது. இதுவே இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.